இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு சாம்பார், முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நான் சொல்கிற இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. செடிக்கு ஊற்றுங்க, இல்லை முடிய கழுவுங்க. செடியும் முடியும் அருமையாக வளரும். இப்போ இந்த பருப்புலையே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. 2 தக்காளி, ஒரு 2 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சுருங்க. என்ன சிஸ்டர் ஸ்டவ் ஆன் பண்ணுறதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல. நிறைய பேர் கமெண்ட்டில் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் எப்படி சிஸ்டர் வேகும்னு கேட்குறீங்க. ஸோ இப்படியும் கேட்குறீங்க, அப்படியும் கேட்குறீங்க. இப்படி கேட்குறவங்களுக்காக இப்படி, அப்படி கேட்குறவங்களுக்காக அப்படி. பருப்பு வேகிற இந்த கேப்பில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் இருந்ததுன்னா நீங்கள் வெந்தயத்துக்கு பதிலாக தாளிப்பு வடகம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை உரித்து வச்சுக்கோங்க. அந்த பூண்டையும் தட்டிட்டு போடுங்க. பூண்டை நீங்கள் முழுசாக போடாமல் ஒரு தட்டு தட்டிட்டு போட்டிங்கன்னா சாப்பிடும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், மணமாகவும் இருக்கும். நான் எப்போவுமே ஸ்டாண்டிங் சமையல் தாங்க. நின்றுக்கிட்டே தான் நான் எல்லா காய்கறிகளையும் கட் பண்ணுவேன். எல்லா சமையலையும் நான் நின்றுக்கிட்டே தான் செய்வேன். உட்காந்து அருவாமனை எடுத்துகிட்டு போய் உட்காந்து காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சமைக்கிற பழக்கம் என்கிட்ட கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டாண்டிங்கில் தான் நான் சமைப்பேன். எல்லாமே ஆன் தி ஸ்பாட்டில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கட் பண்ணி அப்படியே அடுப்பில் தாளித்து விட்டு எப்போவுமே நான் இப்படி தான் சமைப்பேன். எவ்வளோ பேருக்கு சமைச்சாலும் 10 பேருக்கு சமைச்சாலும் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் சமையல் தான் நான் பண்ணுவேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கிச்சனில் நின்ன இடத்துல காய்கறிகளை கட் பண்ணி சமைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்குற இந்த கேப்பில் நாம் முருங்கைக்காயை கட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் எப்போவுமே இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்லா மணமாக இருக்கும். நிறைய பேர் அப்படியே கட் பண்ணி போடுவாங்க. அதை விட இந்த மாதிரி லேசாக தோலை உரிச்சிட்டு சாம்பாரில் போடும்போது சாம்பார் நல்லா மணக்குங்க. காய்கறிகளை கட் பண்ணுற கேப்பில் 2 வதக்கி விட்டுக்கோங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காயை கட் பண்ணிக்கலாம். மாங்காவும் இதே மாதிரி தாங்க, நின்றுக்கிட்டே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுப்பேன். இதுக்காக நான் கொண்டுட்டு போயிட்டு அதுக்காக உட்காந்து கட் பண்ணி போடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டாண்டிங் சமையல் செஞ்சே பழகிட்டேன். காய்கறிகளை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச பொடியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பாக்கெட் மசாலா வாங்கினீங்கனாலும் சாம்பார் பொடி மசாலா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து முருங்கைக்காய் மாங்காய் வாசம் அப்படியே கமகமான மணக்குங்க. இந்த சமயத்தில் பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. அந்த கடைஞ்ச பருப்பை அதில் ஊற்றிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சுடுதண்ணி கலந்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி சுட சுட சாதத்தோட பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கல்யாண வீட்டு சாம்பாரே தோற்று போயிருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். என்னோட சாம்பாருக்கு என்னோட வீட்டில் இருக்கிறவங்க அடிமைங்க. அதுலேயும் பசுமாட்டு நெய் போட்டு சாப்பிடும்போது ஆஹா அப்படி தான் இருக்கும்.